இலங்கை அரசாங்கமும் உலக வங்கி போன்ற பொது நிறுவனங்களும் வருமானத்தை அதிகரிக்கிற சேவை வழங்குகிற விடயத்தை விரிவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த உலக வங்கி நிதி ஒதுக்கீட்டிலே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கான ஏற்பாடு நடந்திருக்கிறது. இந்த கட்டிடத்தில் நிச்சயமாக வருமானம் வரும் என்று நம்புகிறேன். பவுனதீவு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தகம் என்பது மிக முக்கியம். பவுனதீவு மாத்திரமல்ல, நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே வர்த்தகத்தில் நாங்கள் ஈடுபாடு செலுத்த முடியாமல் இருக்கிறது. அடுத்த 10-15 வருஷத்துல ஒரு பவுனதீவு சந்தை என்றால் ஒரு அழகான வர்த்தக மையமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். பவுனதீவிலே பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள் இங்கு கொள்வனை செய்யக்கூடிய பொருட்களை இங்கே கொள்வனை செய்ய வேண்டும். அல்லது இங்கே கடையில திறந்து நகரத்தை விட ₹1 குறை இருக்குது என்கிற ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இது இயல்பாகவே மற்ற நிலையங்கள் பூட்டப்பட்டுவிடும் அல்லது இன்னும் ஒரு சாரலுக்கு விற்கப்பட்டுவிடும். வர்த்தகத்திலே பலவீனமாக இருக்கிறோம். வயல் அதிகமாக நாங்கள் தான் செய்கிறோம். அதுபோன்று மாடுகளை நாங்கள் தான் கூட வைத்திருக்கிறோம். பால் உற்பத்தியிலும் நாங்கள் தான் கவனம் செலுத்துகிறோம். உள்ளூர்ல உற்பத்தி அது முடிவு பண்ணாதால வேலை வாய்ப்புகள் அருகி கொண்டே போகும். இங்க இருக்கிற சந்தையில் நாங்க கடை போட்டு ஒரு ஆள் 3-4 பேருக்கு வேலை கொடுக்கிற விஷயங்களை நாங்க ஊக்கப்படுத்தாட்டி அப்படியே அது ஒரு தற்காலிகமா நொடி வரும் போட்டு விற்பாங்க. அது அப்படியே போயிடும். அதுல எந்த விதமான வருமானமும் இல்லை. இந்த உள்ளூருக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படுத்தாது. அந்த அடிப்படையில் நீங்க சிந்திங்க. நாங்க உழைக்கிறத பத்திரிகையா சுரண்ட விடாமையும் பார்க்க போறோம். உழைச்சி வாழ்ற நாங்க இன்னொரு பத்திர சமூகத்தையும் உருவாக்குறதுக்கான ஒரு அர்ப்பணிப்பா சிந்திங்க. அதுல கொள்வனவாளர்கள் இதுல அதிகமா சிந்திச்சால் நிச்சயமாக கடைகள் முன்னேறும். உற்பத்தி துறையில அதிகரிச்சு கொண்டு போக்கல, உற்பத்தி துறையை முடிவு பொருளாக்கி வர்த்தகமாக்காட்டி எங்களோட சாதாரணமான தொழில் வாய்ப்புகளை பெருக்க மாட்டோம். 10-20 வருஷங்கள்ல மிக முக்கியமான இடமாக இந்த இடங்கள்லாம் மாற்றப்படும். அப்பொழுது எங்களோட கிராம மட்டத்தில் தொழிலாளிகள் கொஞ்சம் சுறுசுறுப்பு இயங்கக்குள்ள விமர்சிச்சு கொண்டிருக்காமல் விழித்து கொண்டு வேலை செய்தால் தூங்குறதையும் குறைச்சி கொள்ளலாம். சுறுசுறுப்பு ஏற்படும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம். அந்த நோக்கத்திலே ஒரு சிந்தனை ரீதியான மாற்றங்களோடு நாங்கள் சுறுசுறுப்பாக பயணித்து எங்களுடைய மண்ணையும் மக்களையும் உயர்த்துவோம். அதுக்காக நாங்கள் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். அந்த அடிப்படையில் இந்த ஒன்றிணைவதற்கும் ஏற்பாடுகளை செய்து கொடுத்த பிரதேச செக்ரட்டரியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.